டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் இப்போ ரீசெண்டா நடந்ததுல அதுல வந்த ஒரு யூனிக் கொஸ்டினை வந்து நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிடலாம். மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா டேஷ் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை மணிமேகலை என்ற நூலில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகின்றார் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் புகார், காஞ்சிபுரம், மதுரை, உறையூர். இதுக்கு நம்ம புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸ், அதாவது பேஜ் நம்பர் 366 67ல மணிமேகலை பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க அதை ரீட் பண்றேன். சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 367வது பேஜ்ல கொடுத்திருக்காங்க. அதாவது இந்திர விழா, சிலப்பதிகாரம் மணிமேகலையில் இந்திர விழா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிமேகலையில் விழாவரை காதையிலும், அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊர் எடுத்த காதையிலும் இந்திர விழா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இந்த ரெண்டுமே அப்பா சிலப்பதிகாரமா இருக்கட்டும் மணிமேகலையா இருக்கட்டும் ரெண்டு நூல்கள்லயுமே இந்திர விழா பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா மணிமேகலையில வந்து எந்த காதையில சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விழாவரை காதையில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த காதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 30 காதைகள் வந்து மணிமேகலையில இருக்கு. அப்போ முதல் காதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விழாவரை காதை. இறுதி காதை பவத்திரம் அருக நோற்ற காதை ஈராக அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இறுதி காதை அந்த பவத்திரம் அப்படிங்கிற காதை தான். அப்போ முதல் காதை விழாவரை காதை. இது எந்த காலகட்டத்தில் நடந்தது? புகார் நகரத்தில் நடைபெற்றது. புகார் காண்டம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த புகார் நகரத்தில் நடைபெற்ற ஒரு விழா தான் இந்திர விழா. அப்போ இந்த இந்திர விழா அப்படிங்கிறது எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினோட சரியான விடை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா? புகார் நகரம். நன்றி.